ஹாய், வணக்கம். என்னென்னா, ஒரு 4 நாளாக பாண்டிச்சேரியில் இன்டர்நேஷ்னல் யோகா ஃபெஸ்டிவல் நடக்குது. ஒரு 1200 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பேரண்ட் வந்திருந்தாங்க, டீயில் அவங்க மாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே லோக்கலில் இருந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் டீம், இது மாதிரி ஒரு எப்படி பார்த்தாலுமே ஒரு 5000 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து போயிருப்பாங்க. அந்த ஃப்ளோட்டிங் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரியை பற்றி. இங்கே வந்து இந்த பார்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். காலையிலே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. இங்கே யாராவது வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாங்க, ட்ரிங்க் பண்ணிவிட்டு சேட்டை பண்ணாங்க, அது அந்த மாதிரி ஒரு இஷ்யூ கூடமே கிடையாது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தான் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து குறை சொல்லிக்கிட்டு, கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் வைக்கிறதுனால தான் குடிக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் குடிக்க மாட்டோம், அப்படியே புத்தர்களாக மாறிடுவோம். இங்கே கூட தான் கடை இருக்குது. இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களாம் காலங்காத்தாலே குடிச்சிட்டா இருக்கான், இல்லை சாயங்காலம் குடிச்சிட்டா இருக்கான், குடிச்சிட்டு பஞ்சாயத்தை பண்ணுறான், பிரச்சனையாக பண்ணுறாங்க. இவங்களும் அதே மக்கள் தான், இதே பீப்புள் தான், ரைட்டா? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த மாதிரி வந்து நீங்கள் கடை திறந்த அதான் நிறைய வீடியோ கூட பார்ப்பேன். பூச்சி மருந்து கடந்த கூட தான் இருக்குது, திறந்து இருக்குது, போய் வாங்கிட்டு குடிச்சிட்டு சாக வேண்டியதானடா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மற்றவங்க கேட்குறத சொல்கிறேன். ஸோ உனக்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், ரைட்டா? விற்க தான் செய்வான். அவங்கவுங்க லாபத்துக்கு அவங்கவுங்க ஒரு தொழில் பண்ணுவாங்கன்ற மாதிரி கவர்மெண்ட்டோட வருமானத்துக்கு சில வேலை அவங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. நீ கண்ட்ரோலாக இருக்க வேண்டியதானே? அப்படி இல்லையா? குடிக்கணும்னு வச்சு நல்லா வீட்டில் வாங்கிட்டு போய் வச்சுட்டு நல்லா குடிச்சிட்டு நல்லா மட்டையாவு, வெளியில் பிரச்சனை பண்ணாத, குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணாத, பைக் ஓட்டாத, என்ன கடையில் போய் பிரச்சனை பண்ணுறது, அது பண்ணுறது, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த சொசைட்டி எவ்வளோக்கு வந்து தொல்லை கொடுக்கணுமோ அத்தனை தொல்லையும் கொடுத்துட்டு கேட்டால் வந்து கவர்மெண்ட் மேலே பழிவு போடுறது, இதெல்லாம் வந்து சுத்த ஒஸ்ட்டு பிஹேவியர். அதனால் மாற வேண்டியது வந்து மக்கள் தானே தவிர இங்கே அரசாங்கம்லாம் கிடையாது. அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய இந்த கடைகள்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ கொஞ்சமாவது அறிவை கொஞ்சம் உபயோகப்படுத்தி நீங்களாம் கொஞ்சம் திருந்துங்க. என்ன தப்பெல்லாம் நீங்களே செஞ்சுட்டு அதை தூக்கிட்டு போயிட்டு வேறு யார் மேலேனா போடுறது, ரைட்டா? அதை கேட்டால் நாங்கள் அதுலேருந்து இதை சாதிப்போம், அதை சாதிப்போம். ஒன்றுமே சாதிக்க மாட்டீங்க. நான் அது மாதிரி வந்து இங்கே மட்டும் இல்லை, நான் ஒரு 7-8 கண்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். 24 மணி நேரம் கடை இருக்குது. அங்கே எல்லாம் வந்து குடிச்சிட்டு மட்டையாகிட்டு கடைசியில் கொடுத்துட்டு பிரச்சனை பண்ணுறதுலாம் கிடையாது. வேலையை முடிப்பாங்க, சாயங்காலம் ட்ரிங்க் பண்ணுவான், காலைல வேலைக்கு போயிடுவான். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவான், சனிக்கிழமை பூரா தூங்குவான். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே அவன் ஃபிசிக்கலாக எப்படி ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமைனாலே தூங்க மாட்டான். சீக்கிரம் எந்திரிச்சு ஒரு 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவான். ஏதாவது ஒரு 3 மணி நேரம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து திங்கக்கிழமை ஆச்சுன்னா வேலைக்கு போயிடுவான். என்ன அங்கே 24 மணி நேரம் கடை இருக்குது. நீ கேட்குற எல்லா சரக்கும் கிடைக்கும், புரியுதுங்களா? அதனால் மாற்றம் வந்து மக்கள்கிட்ட இருந்து தான் வரணும். இன்னொன்று, நீ வாங்கலைன்னா அவன் ஏன் விற்க போகிறான்? நீ வாங்குறத நிறுத்து. இன்னொன்று, விற்கிறான்னு வாங்கி குடிச்சிட்டு கடைச்சல் பண்ணிவிட்டு அது அவன் விற்கிறதுனால வாங்கி குடிச்சு கடைச்சல் பண்ணாத, உன் மேலே தான் தப்பு. நன்றி, வணக்கம். என்னோடய பேர் விஜயகுமார், யோகா டீச்சர், இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர். நான் வந்து அது மாதிரி ஒரு 3 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நிறையா டிவி ஷோஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். என்ன அது மாதிரி மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய பங்கு எனக்கு இருக்குது. குளோபல் வார்மிங் அவேர்னஸை பற்றி 10லேருந்து 5 மணி வரைக்கும் என்னோடய காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 50 பேரோட அவங்களோட சேர்ந்து நானும் யோகா செஞ்சுருக்கேன். ஐஸ் கட்டியில் யோகா செஞ்சு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், மக்கள்கிட்ட யோகா அவேர்னஸ் கொண்டு போகணுன்னு இதெல்லாம் நான் பண்ண ஆள் தான். அதனால தான் இதை சொல்கிறேன் நான். புரியுதா? மக்கள் வந்து மாறுங்க கொஞ்சம். அது மாதிரி இந்த ரோட்டில் பைக்கு கார்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் டிசிப்ளினை கடைப்பிடிங்க. என்ன முடியல, ஒரு ரயில்வே கேட் போடுறாங்கன்னா லெஃப்ட்டில் போகிறோம், லெஃப்ட்லேயே நில்லுங்க, ரைட்டில் ஏறி போகாதீங்க. இங்கே ஆப்போசிட் ரைட்டில் ஏறி போனால் எப்படி வண்டி வந்து மூவ் ஆகும்? அதாவது நம்ம வந்து யோகா டீச்சர் இருந்தாலும் நிறைய வார்த்தைகள் உபயோகிக்கப்பட முடியல. என்ன லெஃப்ட்டில் நிற்கன்னா லெஃப்ட்டில் நில்லுங்க, அப்போ தான் 2 லேனும் ஒன்றா போவோம். அது மாதிரி சிக்னல் போட்டு ரைட்டோ லெஃப்ட்டோ போங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம காவல்துறைக்கு, இந்த போக்குவரத்து காவல்துறைக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு. வண்டியிலலாம் டேஷ்காம் இருக்கிறவங்க இது மாதிரி வயலேட் பண்ணுறவங்கலாம் வந்து அந்த வீடியோவை ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அனுப்ப சொல்லுங்கள். அது வந்து ஒரிஜினல் வீடியோவாக இருக்கும். ஃபேக் வீடியோவாக இருந்ததுன்னா அவங்க மேலே ஃபைன் போடுங்க. ஒரிஜினல் வீடியோவாக இருந்ததுன்னா அந்த நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஃபைன் நோட்டீஸ் அனுப்புங்க. இதை வந்து தைவானில் ஃபாலோ பண்ணுவாங்க. பப்ளிக் வந்து ப்ரூஃப் வந்து வீடியோ ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணி இவர் இந்த இடத்துல வயலேட் பண்ணார்,
ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா ஒரு ஆரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டிங்கன்னா வந்து ஃபைனு. இது வந்து தைவானில் ஃபாலோ பண்ணுவாங்க. தைவானில் வந்து பப்ளிக் வந்து அவங்க வீடியோ ப்ரூஃப் வந்து போலீஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணிவிடுவாங்க. எனிதிங் க்ரைம் ஆர் டிராஃபிக் வயலன்ஸ் எதாக இருந்தாலும் அது வந்து எவிடென்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னொன்று ஃபேக் எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண மாட்டாங்க, அங்கே ப்ரூஃப் வந்து அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு டிசிப்ளினாக இருப்பாங்க. அதனால் இந்த போக்குவரத்து காவல்துறை, ஈவன் நம்ம லா அண்ட் ஆர்டர் காவல்துறை கூட ஒரு நம்பர் கொடுத்துட்டு, என்னென்னா போலீஸ் வந்து எல்லா இடத்தையும் இருக்க முடியாது. ஆனால் பொதுமக்கள் எல்லா இடத்தையும் இருக்காங்க. எல்லார்ட்டையும் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துடுச்சு, எல்லாருக்கும் வந்து இப்போது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய க்ரைம்ஸை வந்து தடுக்க முடியும். அதாவது என்ன சொல்கிறது, யார் யாரெல்லாம் அந்த லாவை பிரேக் பண்ணுறாங்களோ அதெல்லாம் தடுக்க முடியும் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால் நான் இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன். இன்னொன்று, இப்போ நம்ம கடலூர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போலீஸ் ஸ்கூலில் வந்து ட்ரைனிங்லாம் வரும்போது நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நான் யோகா டீச் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த சொசைட்டி மேலே ஒரு ஒரு தீராத ஆசை. இவங்கெல்லாம் இப்படி இருக்கணும் போகணும் அப்படின்னு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். நன்றி, வணக்கம்.